ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் சாப்பிடணும் தான் தோணும். அதனால் வந்தாச்சு நம்ம கறி கடைக்கு. இன்றைக்கி நம்ம வந்து குடல் வாங்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். ஏமா கறி சாப்பிட்டே இருக்கிறோன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. குடல்னா நல்லது உடம்புக்கு, சரிங்களா? வயிறு புண்ணெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் ரொம்ப நல்லது குடல் சாப்பிட்றது. அதனால் சரி நீ குடல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடல் வாங்கியாச்சு. ஊர்லலாம் வந்து குடல் வந்து அப்படியே கொடுப்பாங்க, இங்கே எடை போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அங்கேயும் எடை போடுற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சிறுங்குடல் பெருங்குடல் அதெல்லாம் கலந்து எல்லாம் வாங்கியாச்சு. எடை போட்டு 1 கிலோ நினைக்கிறேன், 1.5 கிலோ நினைக்கிறேன். அது மாதிரி வாங்கிட்டோம். வாங்கின பிறகு நல்லா இருந்துச்சு. நல்லா பார்த்து வாங்கணும், நல்லா இருந்தது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனால குடல் தலையெல்லாம் கிடைக்க டக்குன்னு எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க, சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். அதனால் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறமா வெட்டணுமான்னு கேட்டார். ஊரில் எல்லாம் அந்த வந்தால் எங்கள் அம்மாவே க்ளீன் பண்ணிடுவாங்க எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து. ஆமாம், சுடு தண்ணி வச்சு அப்படியே கொதிக்க சுடு தண்ணி வச்சு அந்த கை சூடு பொறுக்க அப்படியே எல்லாத்தையும் அவ்வளோ க்ளீன் பண்ணுவாங்க. அது நல்லா பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம இது பண்ணாலும் எங்கள் அம்மா கையில் க்ளீன் பண்ணால் தான் அது ஒரு மாதிரி சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மன திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு. இப்போ நான் இங்கெல்லாம் அப்படிலாம் வந்து பண்ண முடியாது இல்லையா? அதனால் நான் வந்து அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். நான் நல்லா வெட்டி கொடுப்பா அப்படி சொல்லிட்டு வெட்டினதுக்கப்புறம் வெட்டி வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா அதுதான் நம்மளுக்கு ஒரு இது. சுடு தண்ணி வச்சு நல்லா ஒரு 10-15 தடவை க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அந்த வாசங்க எடுக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். இங்கே என்ன பண்ணுவோம் நாங்கன்னா பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது 4-5 நல்லா அரிஞ்சு போட்டு முதல்ல அந்த குடலில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்குவோம். அந்த வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி பிசைஞ்சு எடுத்துருவோம். பிசைஞ்சிட்டோம்னா அந்த வாடை கொஞ்சம் எடுத்துரும், வாடை இருக்காமல் இருக்கும் இல்லையா? அதனால அது மாதிரி பண்ணுவோம். அந்த ட்ரிக் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு போய் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்ததான்னு சொல்லுங்கள், சரிங்களா? அப்படி சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு சுடு தண்ணி வந்து ஹீட்ரு போட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். அப்படி ஒரு 10-15 தடவை க்ளீன் பண்ணால் தான் நல்லாவும் இருக்கும். வாடெல்லாம் போயிட்டு இது பண்ணியிருக்கு. ஏன்னா குடல் இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதா ரொம்ப டைம் எடுக்கும் நம்மளுக்கு. அதனால தான் அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிடுவோம், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாக வெட்டியாச்சு. வெட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு 10 தடவை கழுவியாச்சு. வெங்காயத்தை போட்டு முதல்ல கழுவிட்டு ஃபுல்லாக 10 தடவை போட்டு கழுவி நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே தும்பு பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பளிச்சுன்னு வெளியேறுன்னு அது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா குக்கரில் போட்டு வேக வைக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு ஒரு 8-7 விசில், உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் கொடுக்குதோ அந்த டைம் மாதிரி இல்லை. ஒரு பக்கம் குக்கர் விசில் வச்சு முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் அப்படியே தாளித்து விடணும். எல்லாம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு புதினா போட்டு அப்படியே வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வளர்க்கும். நல்லா இது மாதிரி க்ளீன் நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். குழம்பு என்னதான் இருந்தாலுமே சரி, நம்ம பொன்னிறமாக வறுக்கணும் வெங்காயத்தை. அதுதான் வெங்காயம் பண்ணுற டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும், குழம்போட டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது நல்லது தான், ஏன்னா உடம்புக்கு நல்லது. கறியெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, குடல் இல்லையா, கொஞ்சம் அழுத்தமான பொருள் அது. அதனால் வேகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும். அதனால் அதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், தக்காளி இருக்கு இல்லையா, அதை அரைச்சிட்டு அதுலேயே மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுருவோம். தனியாக பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு அதையும் நல்லா தண்ணி ஊற்றி மிச்சம் ஜாரில் இருக்க தண்ணிலாம் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை போட்டு அதுவும் பச்சை வாடை இருக்க வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், சரிங்களா? அது மாதிரி பண்ணிங்க. ஒரு சில பேர் வெங்காயம் போட்டு வதக்கி பண்ணுவாங்க. வதக்கிறது நல்லா இருக்கா, இப்போ வாடை போகிற அளவுக்கு நம்ம எல்லாம் பண்ணிடுறோம் இல்லையா, நல்லா தாளிச்சு விட்றோம் இல்லையா, அதனால் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா வாடை போகிற அளவுக்கு நல்லா பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம அரைஞ்சி வச்சுட்டு கொத்தமல்லியை போட்டு அப்புறம் தானே போடுவீங்க. கொத்தமல்லியை போட்டு அது ஒரு கிண்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க, வாசமாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தோம், விசில் பார்த்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னே விசில்லாம் அடங்கிடுச்சு, தயாராக இருக்குது. அப்படியே என்ன பண்ணலாம், எடுத்துருவோம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு, பார்த்தீங்களா செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குது. இதுதான் பதம். ரொம்பவும் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி குறை நிறைய சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும் இல்லையா, அதனால் அது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்து நம்ம கிரேவிலாம் அங்கே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த குடல் எடுத்து போட்டுருங்க, சரிங்களா? பார்த்து போடுங்க, இது பண்ணுங்கள், சரிங்களா? கையில் சுற்றிக்காமல். அதுவும் என்ன சொல்கிறது, குக்கரோட சூடெலாம் கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், தாங்க முடியாது, அப்படியே பழுத்து போயிடும், இதாகிடும். அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும், சரிங்களா? ஏன்னா அதில் வெந்திருக்கும், அதில் வந்து 6-7 சுட்டிருக்கும். அதில் ஒரு காவாசி ஒரு 10-15 நிமிஷம் வேகிற அளவுக்கு இருக்கும் கறி. நம்ம இதில் வந்து மசாலா போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதோட போட்டு வச்சுட்டு வேக விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுவிட்டால் முடிஞ்சிருச்சு.
எப்படி பாருங்கள், கம்ம 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 கம்மன்னு அப்படியே குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குடல் குழம்பு பார்க்க இவ்வளோ ஆசை இருக்குது பார்த்தீங்களா, செமையால. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா. அதுவும் இந்த குடல் குழம்புக்கு இட்லி வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க, 4 இட்லி சாப்பிட்றவங்க 8 இட்லி சாப்பிடுவாங்க, 8 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சரியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது குடல் குழம்புங்கிறது செம்மையாக சூப்பராக இருக்கும் சரிங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். நான் பண்ணியிருக்கிற இதை டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அமுதா சூர்யா. வாங்க சாப்பிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கும் ஜாஸ்தி செஞ்சு கொடுங்க சரிங்களா. கறி சாப்பிட்றது வந்து உங்கள் சுகர் இதாக இருக்குது. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.